எங்கள் பேட்சோட லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்த பேட்சில் தான் சிலபஸ் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அந்த புக்கு தான் இது. இதுதான் என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்கு. அப்போல்லாம் வந்து நம்ம இங்கில் தான் எழுதுகிறோம். சொல்லுவாங்க மேம், எங்களுடைய மிஸ்ஸெல்லாம் இங்கு பென் எழுதுங்க எக்ஸாமில் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்களா, இந்த கேல்குலேஷனெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா நான் கொஞ்சம் பெருமைக்காக சொல்ல, நான் கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணா, கிளாஸ் டாப்பரில் ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் மீ. ஈவன் நானுமே ஒரு கேர்ள் தான் அதில். ஸோ ஒரு பேப்பரும் ஒரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம், ஒரு எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குறது. ஐ திங்க் இது 90ன்றது போது ஏதோ ஒரு சப்ஜெக்ட் தமிழ் தான் நினைக்கிறேன். தமிழில் தான் 90 எடுத்திருப்பேன். 90 அபோவெலாம் வந்து தமிழில் தான் வரும். தமிழ், சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, சம்டைம்ஸ் மேக்ஸில் வரும். இங்கிலீஷில் மட்டும் ரொம்ப வீக்குப்பா. அப்போது வீக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கிலீஷ் வந்து நான் மகப் பண்ணி தான் படிப்பேன். இப்போது அது வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணிட்டோம். ஸோ அப்போல்லாம் நம்ம சின்ன வயசில் ரொம்ப ஸ்ட்ரகிள் இல்லை ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம். ஸோ 84 ஐ திங்க் இங்கிலீஷ்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் ஐ காட் 84 தட் டைம். ஸோ இங்கிலீஷும் தமிழும் ஆட் பண்ணால் 174 வந்துருக்கு போல். அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் டூவால் ஏன் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும்ப்பா. தமிழ் 1 பேப்பர், இப்போ தமிழ் 2 பேப்பர், இங்கிலீஷ் 1 பேப்பர், இங்கிலீஷ் 2 பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இது பார்த்தீங்களா என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங். அப்போது அந்த டைமில் என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்கு. ஸோ இப்படி தான் இருக்கும். இங்கிலீஷ்லலாம் இப்படி